கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே, அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் ரோயி எனப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவிலே இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை சந்திக்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லக்கூடிய இங்கே வார்த்தை கர்த்தரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய தூதரானவர் ஆகாருக்கு ஆறுதலான வார்த்தைகளையும் ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் சொல்லியிருக்கிறார். ஆகார் அந்த வார்த்தைகளையெல்லாம் கேட்டு தனக்குள்ளே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாள். கர்த்தர் ஆகாருக்கு தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது நாம் மிகுந்த சந்தோஷப்படுவோம். ஆகார் கர்த்தருடைய சமூகத்திலே தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துகிறாள். அப்பொழுது ஆகார், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிடுகிறாள். பிரியமானவர்களே, ஆகாரை பொறுத்தவரை கர்த்தருடைய நாமம் நீர் என்னை காண்கிற தேவன் என்பதாகவே இருக்கிறது. கர்த்தர் மெய்யாகவே நம்மை காண்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய தூதரானவர் என குறிப்பிடப்படுபவர் தேவ தூதர்களை விட மேன்மையானவராகவே குறிப்பிடப்படுகிறார். இவர் மலக் யெகோவா என்று அழைக்கப்படுகிறார். ஆகார் இவரை கர்த்தர் என்று அழைக்கிறாள். ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தும் பொழுதும் இதே கர்த்தருடைய தூதரானவரே வெளிப்படுகிறார். ஓரேபின் முள்செடியிலும் கிதியோனின் அழைப்பிலும் சிம்சோனின் பெற்றோருடன் உள்ள இடைபடுதலும் இதே கர்த்தருடைய தூதரானவரே வெளிப்படுகிறார். சகரியா தீர்க்கதரிசன நூலிலும் இவரை நாம் காண முடியும். இவர் யெகோவா அல்ல, யெகோவா கர்த்தர் அல்ல என்பதையும் வேதம் தெளிவாக சொல்கிறது. இவர் கர்த்தர் அனுப்பும் தூதனாக எண்ணாகமம் 20:16 குறிப்பிடப்படுகிறார். இந்த கர்த்தருடைய தூதரானவர் யெகோவாவால் கர்த்தரால் அனுப்பப்பட்ட கிறிஸ்து ஆவார். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு இத்தகைய நிலையில்தான் அவர் செயல்பட்டார். கிறிஸ்து பிறந்த பிற்பாடு புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய தூதரானவரை நீங்கள் கண்டிப்பாக காண முடியாது. இவர் பிதா பரிசுத்த ஆவியானவரைப் போல் அல்லாமல் உடல் உருவில் தன்னை வெளிப்படுத்தினவர் ஆவார். யோவான் 1:18 நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இவர் புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து செய்து வெளிப்படுத்துதலை பழைய ஏற்பாட்டிலே செய்யக்கூடியவராவார். இவர் கட்டளையிடக்கூடியவராகவும் இருக்கிறார். இவர் விடுதலை பண்ணக்கூடியவராகவும் இருக்கிறார். இவர் பரிந்து பேசக்கூடியவராகவும் இருக்கிறார். இவர் ஆறுதல் அளிக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். உடன்படிக்கையை உறுதிப்படுத்தக்கூடியவராகவும் இருக்கிறார். நியாய தீர்ப்பை நிறைவேற்றக்கூடியவராகவும் இவர் இருக்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆகார் சொன்ன இந்த வார்த்தையிலே இப்படி அநேக காரியங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, யார் உங்களை காண்கிறாரோ இல்லையோ, கர்த்தர் உங்களை கண்டு கொண்டிருக்கிறார். ஆம், கர்த்தருடைய கிருபை ஆகாருக்கு கிடைத்தது போலவே நமக்கும் கிடைத்திருக்கிறது. கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக ஆகாரைப் போல நாமும்
நன்றியோடு துதிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தருடைய தூதரானவர் ஆகாரோடு பேசிக்கொண்டிருக்கிற வரையிலும் தன்னோடு பேசுகிறவர் யார் என்பதை ஆகார் ஒருவேளை அறியாதவளாய் இருக்கலாம். கர்த்தருடைய தூதரானவர் ஆகாரோடு பேசிவிட்டு அங்கிருந்து போன பின்பு அவள் கர்த்தருடைய தூதனை நோக்கி பார்த்திருக்கலாம். அதன் பின்பே தன்னோடு பேசியவர் கர்த்தருடைய தூதரானவர் என்று ஆகார் அறிந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு எம்மாவு ஊருக்கு போனார். அவரோடு கூட 2 சீஷர்களும் போனார்கள். கிறிஸ்துவானவர் அவர்களுக்கு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார் என்று வேதம் சொல்கிறது. அப்பொழுது ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்கி காட்டின பொழுது நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து 2 சீஷர்களோடு பேசிக்கொண்டிருந்த பொழுது தங்களோடு பேசுகிறவர் கிறிஸ்துவானவர் இந்த சீஷர்களை அறியவில்லை. அதுபோலவே தன்னோடு பேசுகிறவர் கர்த்தருடைய தூதரானவர் என்பதை ஆகாரும் அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆகார் இப்பொழுது ஆபிரகாமின் கூடாரத்திலே இல்லை. ஆகாருக்கு பக்கத்திலே பலிபீடம் எதுவும் இல்லை. அவள் வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியிலே ஒரு நீர் ஊற்றண்டையிலே இருக்கிறாள். கர்த்தருடைய தூதரானவர் ஆகாரை அந்த நீரூற்றண்டையிலே காண்கிறார். ஆகாரும் அவரை அந்த இடத்திலே தான் காண்கிறாள். ஆகார் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனை எதிர்பார்க்கவில்லை, கிறிஸ்துவை எதிர்பார்க்கவில்லை. அது மாத்திரமல்ல, அவர் இப்போது தன்னுடைய நாச்சியாருக்கு கீழ்ப்படிந்து அவளுடைய வீட்டிலே அவளுக்கு பணிவிடை செய்யவும் இல்லை. ஆகார் இப்போது தன் நாச்சியாரை விட்டு எகிப்து தேசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாள். அவள் தன்னுடைய கடமையை நிறைவேற்றாமல் தவறு செய்கிறாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆகார் கர்த்தரை அங்கு எதிர்பார்க்கவில்லை. ஆனால் கர்த்தருடைய தூதரானவரோ ஆகாரை அந்த நீர்க்கண்டையிலே பார்க்கிறார். ஆகாரும் அவரை அந்த இடத்திலே காண்கிறாள். யோவான் 14:22 ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தப் போகிற காரணம் என்ன என்று கேட்கிறான். ஆகார் கர்த்தருடைய தூதரானவரை நீரூற்றண்டையிலே காண்கிறாள். ஆகையால் அந்த துறவுக்கு பெயர் லகாய்ரோயி எனப்படுகிறது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவிலே இருக்கிறது. ஆகார் அந்த துறவண்டையிலே வியாகுலத்தோடும் மனவேதனையோடும் மனமடிவோடும் இருக்கிறாள். இந்த காலத்திலே தான் கர்த்தருடைய மகிமை அவளுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை வியாகுலத்தோடு இருக்கிறீங்களா, மனவேதனையோடு இருக்கிறீங்களா, மனமடிவோடு இருக்கிறீங்களா, கர்த்தருடைய மகிமை கண்டிப்பாய் உங்களுக்கு வெளிப்படும். அன்றைக்கு ஆகாருக்கு தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தின கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த மகிமையை வெளிப்படுத்துவார். லகாய்ரோயி அப்படிங்கிற பேருக்கு தேவனை கண்ட பின்பும் நான் ஜீவிக்கிறேனா அல்லது கண்ட பின்பு ஜீவனுள்ள துறவு என்று அர்த்தம். பிரியமானவர்களே, நீங்கள் தேவ மகிமையை பார்த்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவுடைய வழியாக தேவன் தன்னுடைய மகிமையை இயேசுவின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அது பிதாவின் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையாக இருக்கிறது. அதனாலே நாமும் தைரியமாக என்னை காண்கிற தேவனை, என்னை காண்கிற கர்த்தரை நானும் கண்டேன் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கிருபை கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.